சிவரளி தோட்டத்தில ஒன்று நினைச்சே தேடிக்கிட்டு பாடுதையா இந்த மனசு அக்கம் பக்கம் யாரும் ஆளுங்க சுத்தமுத்த பார்க்கையில துடிப்பு அடங்குதில சிவரளி தோட்டத்தில ஒன்று நினைச்சே தேடிக்கிட்டு பாடுதையா இந்த மனசு புல்லா தோட்டத்தில ஒன்று நினைச்சே பாடுதையா இந்த மனசு ஆறுமது ஓயாதம்மா அது இங்கே தீராதம்மா பாலவட்டம் போட்டாளம்மா வாசப்பட்ட பூவாச மனசில கொண்டாட்ட மலரில திண்டாட்ட ஆறும் அது ஓயாது ஆசை அது தீராது ஒண்ணுக்கொண்ணு உறவிருந்தா நெஞ்சுக்கு ஒரு சுகம் இருக்கும் சொந்தத்தில பலம் இருந்தா சொத்தத்திலும் இடம் கிடைக்கும் ஒண்ணுக்கொண்ணு உடம்பிருந்தா நெஞ்சத்தில சுகம் இருக்கு சொந்தத்தில பலம் இருந்தா சொத்தத்திலும் இடம் கிடைக்கும் ஒன்று விடையானதில்லை உத்தரவு தேவையில்லை என்னையா என்ன 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 இருக்குது எல்லாத்திலும் நீராடி நினைச்சே பாடுதையா இந்த மனசு யாரும் இல்லை நன்றி. ஆமாப்பா நீங்க சொன்னது உண்மைதான். பக்தி பாட்டு படிச்சதெல்லாம் அந்த கைதட்டல்னு ஒண்ணு வரல பாரு. காதல் பாட்டுன்னு சொன்னதுமே தன்னை அறியாமலே உற்சாகம் வந்து விட்டது. இதை காட்டிலும் சரியான ஒளிபரிக்க அதெல்லாம் வெளிக்காட்டு மழகையில் அருமையான ராஜாவா என்றும் ராஜா. ஆடியோ அன்புள்ளவங்களுக்கு நன்றி கிடந்த வணக்கம். இருந்தாலும் பக்கம் மேலுங்க இந்த மாதிரி நீங்க எல்லாம் மாசம் 30 நாள் வந்தாலும் சந்தோஷம். ஆனா மாசத்துக்கே ஒரு நாள் வந்து தலையை காட்டுங்க. ஏதோ என்னமோ அத்தி புத்தாது போல் மழை பெய்வது போல் அந்த மாதிரி நீங்க வரீங்க. ரொம்ப சந்தோஷமான விஷயம். இருந்தாலும் இந்த இடத்துல இதெல்லாம் பாருங்க நடுத்தரமான இசை. ஆமா இருந்தாலும் பாருங்க நம்மளுடைய பாரம்பரிய இசையெல்லாம் இருக்கு, கர்நாடிக் இசைன்னு இருக்கு, ஆமா மேல்நாட்டு இசைன்னு இருக்கு. இருந்தாலும் எனக்கு உங்கள்கிட்ட பிடிச்சது இந்த கர்நாடிக் இசை தான். சரி, எந்த பாடலுக்கு தகுந்தவாறு அந்த பாடல் எவ்வளவோ அழகான இந்த இசையமைத்திருக்காரோ அதுபோல உங்களுடைய ஹார்மோனியம் பெட்டியா இருந்தாலும் சரி, என் அன்பு தம்பி மிருதங்கமா இருந்தாலும் சரி, எங்க அண்ணன் எங்க அப்பா எல்லாருமே சேர்ந்து அருமையா அமைச்சிருப்பாங்க. இப்ப எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பாடல் பாடுங்க. அந்த முருகனை நினைச்சு நான் எப்படிலாம் காத்திருக்கேன்னு அதை சொல்லிக்கிட்டே இருக்கலாம். இன்னைக்கு இந்த இடத்த விட்டு போக எனக்கு மனசே இல்லை. இங்கே தங்கிடலாம் போல இருக்கு. பாடுங்க பாடுங்க, நீங்க பாட்டு பாடிக்கிட்டே இருங்க. போயிட்டு அடுத்தால வர சொல்லுமான்னு சொல்லாம சொல்லிருங்க. நம்மளே கிளம்பி மரியாதை காப்பாத்திக்கிட்டு மார்கழி திங்கள்
குமரன் ஏராந்த கண்ணி யசோதை இளம் சிங்கம் மார்கழி திங்கள் அல்லவா மதி கொஞ்சம் நாள் அல்லவா என் கண்ணன் வரும் பொழுதல்லவா மார்கழி திங்கள் அல்லவா மதி கொஞ்சம் நாள் அல்லவா இது கண்ணன் வரும் பொழுதல்லவா ஒரு முறை உனது திருமுகம் பார்த்தான் இடித்திடும் பொழுதல்லவா முறை உனது திருமுகம் பார்த்தால் இடை பெரும் உயிரல்லவா வருவா மார்கழி திங்கள் அல்லவா மதில் கொஞ்சம் நாளல்லவா கண்ணன் வரும் பொழுதல்லவா இதயம் இதயம் எரிகின்றதே இறங்கிய கண்ணீர் அணைகின்றதே உள்ளங்கையில் ஒழுகும் நீர் போல் என் உயிரும் கரைவதென்ன இருவரும் ஒரு முறை காண்போமா இல்லை நீ மட்டும் என் உடல் காண்பாயா மார்கழி திங்கள் அல்லவா இது கண்ணன் வரும் பொழுதல்லவா தந்த சூடற்கொடியே சோகத்தை நிறுத்தி விடு நாளை வரும் காலமின்றி நம்பிக்கை வைத்து விடு நம்பிக்கை வைத்து விடு நம் காதல் ஜோதி களையும் ஜோதி கலைமகள் மகளே வாரா நம் காதல் ஜோதி கலையும் ஜோதி ஜோதி எப்படி ஜோதியை எரிக்கும் ஜோதி எப்படி ஜோதி எரிக்கும் மார்கழி திங்கள் அல்லவா மதி கொஞ்சம் நாள் அல்லவா இது கண்ணன் வரும் பொழுதல்லவா ஒரு முறை உனது திருமுகம் பார்த்தான் விடை பெரும் உயிரல்லவா ஒரு முறை உனது திருமுகம் பார்த்தான் விடை பெரும் பொழுதல்லவா இப்படி இருக்கணுங்க சரியா அமைக்கிற மாதிரி நான் முருகனுக்காக
தோரங்குறிச்சியை சேர்ந்த பழனி பாத யாத்திரை குழு சார்பாக அன்பளிப்படுத்துள்ளார்கள். பழனி பாத யாத்திரை குழு சார்பாக தோரங்குறிச்சி சேர்ந்த அன்புள்ளங்கள் அன்பளிப்படுத்தும் கைதட்டி உற்சாகப்படுத்திய அனைத்து ரசிக பெருமக்கள் அனைவருக்குமே நன்றி கடந்த வணக்கம். பாருங்க, பழனின்னு சொல்ல ஆரம்பிக்கையிலேயே அன்பளிப்படுது. என்ன காரணம் தெரியுமா? தம்பி பழனி மலையில என்ன சிறப்பு? அவன் பேரும் பழனி தான். எங்க வீட்டுல எல்லாரும் பேருமே முருகன் பேரா தான் வரும். எங்க அப்பா பேர் சுப்பிரமணிய, தம்பி பேர் பழனிசாமி, என் மகன் பேர் சுசிகலா, அதுவும் பழனி முருகப்பெருமானோட பேர். எல்லாம் முருகனோட அம்சமா தான். இருந்தாலும் பாருங்க, பழனி மலைக்கு மிகப்பெரிய சிறப்பு உண்டு. எல்லா படைவீடுகளும் பாருங்க மேலே சென்று கீழே வணங்கி வருவோம். ஆனா ஒரு படை வீட்டுல மட்டும் பாருங்க கீழே இறங்கி சென்று வணங்கி விட்டு மேல்முகமாக ஏறி வருவோம். திருச்செந்தூர் என்று சொல்லக்கூடிய இடம். எல்லாம் பாருங்க மலை மீது ஏறி படை வீடை வணங்கி விட்டு கீழே வருவோம். ஆனா திருச்செந்தூர்ல மட்டும் கீழே இறங்கி கடலுக்கு அடியில் இருக்கக்கூடிய இந்த முருகப்பெருமானை தரிசித்து ஏறுமுகமாக ஏறி வருவதை வெற்றிக்கான ஸ்தலம் என்று சொன்னார்கள். ஆனா பழனி மலை தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்ன காரணம் தெரியுமா? அங்கே இருக்கக்கூடிய முருகப்பெருமான் தான் ஆண்டி கோலத்துடன் மிகவும் அழகாக இருப்பார். ஆண்டி கோலம்னா கோமணத்தோட நிப்பாரு. ஆண்டி கோலம் சொல்றது கோமணத்தோட நிக்கிறதானே ஆண்டி கோலம். கோமணம் வேணாம், ஆண்டி கோலம்னே சரிம்மா. நீ அவரை கல்யாணம் முடிக்க போறியாக்க? ஆமா, எத்தனை நாள் ஆசை. அப்படி நீ கல்யாணம் முடிச்சுக்குமா? நீ கல்யாணம் முடிச்சிட்டுனா அவர் ஆண்டி கோலத்தோடய காய்ச்சி தர போறாரு. கோமணம் இல்லாமே அவனுக்கு காய்ச்சி தருவாரு. அதை நான் பார்த்து பெருமை அடைந்து கொள்கிறேன். அந்த ஆண்டி கோலத்தை ஒரு முறை கண்டு ரசித்து விட்டால் நாம் பிறந்த முக்தி கிடைக்குமா, ஞானம் பிறக்குமா. எல்லாரும் சொல்லுவாங்க ராஜ கோலத்துடன் முருகன் இருக்கிறார், அதைத்தான் காண வேண்டும், பழனிக்கு சென்றான்னு சொல்லுவாங்க. முதலில் சென்று முருகப்பெருமானை ஆண்டி கோலத்தில் தரிசித்து விட்டு பிறகுதான் ராஜ கோலத்தை பார்க்கணும். பெரிய முருகனை ஒருத்தர் நிற்பார், அவருக்கு தான் வேஷங்கள்லாம் போட்டுப்பாங்க. அவரை தான் ஒவ்வொரு முறை வேஷத்தோடு பார்க்கணும்னு சொல்லுவாங்க. அந்த முருகனை பார்க்க கூடாது. அவர் காலுக்கடியில் ஒரு அடி உயரத்தில் இருப்பார். அதுதான் நவபாசனம் செய்த சிலை, போக செய்த சிலை. அந்த சிலையை தான் முதல்ல பார்க்கணும். நம்ம போனதும் கூட்டத்தோட கூடமா பெருசா முருகன் நிற்கிறாருன்னு அதை பார்த்துட்டு வந்துடுவோம். கீழே அருகாமையில் அவர் காலு கீழே இருப்பார். அப்பேற்பட்ட சிறிய முருகன் அவர் தான் நவபாசனத்தில் செய்த முருகன். அந்த முருகப்பெருமான் சிலை தான் பார்க்கணும். அவருக்கு நான் மல்லிப்பூவெல்லாம் எடுத்து சரமா தொடுத்து அவருக்கு மாலையா சூடணும், இல்ல எனக்கு வச்சு விடணும் அப்படின்னு ஆசை. எப்படி தெரியுமா? இதுல என்ன இருக்கு? அள்ளி வச்ச மல்லிகையே, புள்ளி வச்ச பொன்மையிலே. எக்கோ பார்த்தீங்களா? இந்த பாட்டுக்கிட்டே முருகன் போய் சேரணும்னு. அள்ளி வச்ச மல்லிகையே, புள்ளி வச்ச பொன்மையிலே, என்ன தயக்கம் சொல்லு மயக்கம், என்ன தயக்கம் சொல்லு மயக்கம், நீ சிரிச்சா போதும் குறிஞ்சி பூக்கும். அள்ளி வச்ச மல்லிகையே, புள்ளி வச்ச பொன்மையிலே. மல்லிகையே, புள்ளி வச்ச பொன்மையிலே. இந்த மண்ணும் சாட்சியடி, யார் சொன்னது மனசாட்சி போதும் நோகும் என்று சின்ன கையால் தாங்கவா, பொய்யே சொல்ல வேணாம், சின்ன கையும் தாங்குமா. வெண்ணிலவு நகருமா, நட்சத்திரம் ஊதிருமா, உவமை வேணும் உண்மை சொல்லுவாமா. அள்ளி வச்ச மல்லிகையே,